அண்மை செய்தி. கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி வீடு கட்டி வரும் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா மீது எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கியிருக்கலாம். வணக்கம் மாரிசாமி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வியை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கொடைக்கானலில் விதிகளை மீறி கட்டிடம் கட்டி வரும் பிரபல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபு சிம்ஹா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் நடிகர்கள் பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் வழக்கு குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஜுனைத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் பிரபல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா ஆகியோர் சொந்தமாக பங்களா கட்டியுள்ளனர். இந்த பங்களாவிற்கு கொடைக்கானல் நகராட்சியிடம் இருந்து உரிய அனுமதி பெறாமல் விதிகளை பின்பற்றாமல் கட்டிடங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இது போன்ற விதிமீறல்கள் அதாவது விதிகளை மீறி விதிகளை பின்பற்றாமல் கட்டிடம் கட்டுவதால் கொடைக்கானலில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இதனால் அருகில் உள்ள வீடுகளும் இடிவதற்கு அதிக சாத்தியங்கள் இருக்கிறது. மேலும் கனரக இயந்திரங்கள் மூலமாக மலையில் உள்ள பாறைகளை அகற்றி இருக்கிறார்கள். இது விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெற்றிருக்கிறது. எனவே உரிய அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் மலைப்பகுதியில் கட்டிடம் கட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் மேற்கொண்ட 2 கட்டிடங்களின் கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் என தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, இந்த வழக்கில் கட்டுமான பணிகளை நிறுத்திய நிலையில் இருவர் மீதும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.